விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் வேலையில் இருக்கேன், ஆனால் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் ரெக்கக்னைஸ் இல்லை அப்படிங்கிறது ரெக்கக்னைஸ் கிடைக்கும். நான் வேலையில் இருந்தால் கூட எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்க்ரிமெண்ட் இல்லை, வரும். வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் என்னுடைய வேலையின் மூலமாக கிடைக்குமான்னா கிடைக்கும். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஆக நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் பலன். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார்ட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது நான் ட்ரேடிங்கில் பண்ணணும், லாட்டரி டிக்கெட் வாங்கணும், டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அர்த்தம். ஸோ ஏன்னா எல்லாமே லாபம் வர்ற மாதிரி உங்களுக்கு தோற்றத்தை இந்த வாரம் கொடுக்கும். எல்லாம் புதன் உங்களுக்கு அஞ்சில் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில். அப்படி இருந்தாலும் 5ஆம் இடம் உங்களுடைய உழைப்பு, மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். ஆகையினால இந்த வாரம் எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அடக்கி வாசிங்க. அதோட வீட்டில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதோட நீங்கள் சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமார், ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய மூத்த சகோதரர்களால் மகிழ்ச்சி, சகோதரிகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்நிய பாஷையை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் நரசிம்மருடைய வழிபாடு, குறிப்பாக பைரவரை தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு அமையும்.